إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வள்ளலின் வாரிசு அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களின் தந்தை பெயர் ஹாத்திம் தாயி ஆகும். இவர் வாரி வழங்கும் கொடைத்தன்மையில் வாரி வழங்கும் எந்த அளவுக்கு வாரி வழங்குவார்கள் என்றால், எந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு ஹாத்திம் தாய் அவர்கள் வழங்கிட்டே இருப்பாங்க. ஹாத்திம் தாயின் தொடக்க காலத்தில் நவ்வார் என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்கள் வாரி வாரி வழங்குவதை பார்த்துவிட்டு அவங்களுக்கு பிடிக்காது. இவங்க ரொம்ப ரொம்ப வாரி வழங்குறாங்கன்றது அந்த நவ்வார் என்ற பெண்மணிக்கு பிடிக்காது. திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஹாத்திம் தாயிய. இது சில ஆண்டுகள் போச்சு, இன்னொரு திருமணம் செய்தாங்க. அந்த பெண்மணியின் பேர் தான் மாவி பின்த் அஃப்ரஸ் ஆகும். அவர் யமன் நாட்டை சார்ந்த அரச பரம்பரை சார்ந்த பெண்மணி ஆவார்கள். இவர்களும் பெரிய கொடைத்தன்மை உள்ளாக பெண்ணாக இருந்தார்கள். இவர்களுக்கு கை நீளமான பெண் என்ற பெயர் சூட்டப்பட்டது. ஹாத்திம் தாயி மற்றும் மாவியா பின்த் அஃப்ரஸ் அவர்களுக்கு பிறந்த மகன் தான் அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த இடத்தில் அரபு உலகத்தில் ஹாயில் என்று சூழப்பட்டது. இப்ப எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பவர்களே. இப்னு இஸ்ஹாக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதியுள்ள சீரத் இப்னு இஸ்ஹாக் என்ற நூலிலே அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அவர்களை பற்றி எழுதுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார், மேலும் அவரை நிறைய பேர் பின்பற்றுகிறார்கள் என்ற செய்தியை நான் கேட்டபோது, ஒட்டுமொத்த அரபு உலகத்தில் அந்த அல்லாஹ்வின் தூதரை அதிகமாக பின்பற்றுகிறார்கள், அது எனக்கு பிடிக்கவில்லை என்று அதி இப்னு ஹாத்திம் சொல்றாங்க. ஏனென்றால் நான் இப்பொழுது என்னுடைய கோத்திரத்தார்களுக்கு தலைவராக இருக்கிறேன். ஒருவேளை முகமதுடைய படை வந்து விட்டால் என்னுடைய சொத்து பத்துக்கு காசுகள் எல்லாமே போய்விடும், நான் தனி மனிதனாக ஆகிவிடுவேன் என்று அதி இப்னு ஹாத்திம் சொன்னாங்க. ஏன்னா அப்போ இஸ்லாத்தை அவங்க ஏத்துக்கல, அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அல்லாஹ் தாலா அவங்க ஊருக்கு ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதி இப்னு ஹாத்திம் அல்லாஹ் தாலா ஊருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அந்த லெட்டர் என்னதுன்னா, அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும் இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க, வேற எந்த சிலை வணக்கமும் கைப்பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்துச்சு. இவங்க அந்த லெட்டரை அப்படியே தூக்கி போட்டாங்க, எதுவும் கண்டுக்கல. ஆனா இவங்க மனசுல ஒரு பயம், முகமது பாடம் வந்துருமா இல்லை நம்மளை தாக்கிருமானின்ற ஒரு பயம். இவங்க அசால்ட்டா விட்டதப்ப இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்ததுனால இவங்களுடைய ஒட்டக மேய்ப்பால் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நீ பாலைவனத்துல நீ ஒட்டகம் மேய்ஞ்சிட்டு ஏதாச்சும் ஒரு பழம் வர தெரிஞ்சுன்னா நீ என்ன சொல்லு, நான் உடனே காலி பண்ணி போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஒட்டக மேய்ப்பாலையும் சேர்த்து சொல்லிட்டு போயிட்டார். அவர் அங்க போயிட்டு சில நாட்கள்லயே ஒரு படை வர்றதை பார்த்தோன்னே, இந்த மாதிரி ஒரு படை வருது, நீங்க என்னன்னு தெரியல, நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டக மேய்ப்பாலை சொல்றாங்க. சரி, இந்த அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சரி போலான்னு அவங்க மனைவி பிள்ளைகளை போட்டு ஓடிட்டாங்க. போகும்போது அவனுடைய சங்கை சஃபானாவை மட்டும் விட்டு போயிட்டாங்க, மறந்துட்டாங்க. இப்போ முகமது ரசூலுல்லாஹ் அவங்க படம் வந்துச்சு, இந்த ஊரை வெற்றி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்த மக்களை சிறை பிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த சிறை பிடிச்சதுல இந்த அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அவங்களை சகோதரி மாட்டிக்கிட்டாங்க. இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகி போகும்பொழுது அந்த சிறையாளிகளை தாண்டி தான் போவாங்க. அப்படி போகும்போது அந்த பெண்மணி சுஃபான்ற பெண்மணி கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை ஹாத்திம் தாயி ஒரு கொடை வள்ளல், அவர் இறந்து போய்விட்டார், எனக்கு பாதுகாப்பு இருந்தவர் என்னை விட்டு ஓடிவிட்டார், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கேட்டாங்க. மறுபடியும் 3ஆவது நாள் ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக போறாங்க. அந்த பெண்மணி உட்காந்துருந்தாங்க, எந்திரிக்கல. அலி ரலியல்லாஹு பின்னாடி சொல்றாங்க, எந்திரிச்சு கேளு, ரசூலுல்லாஹ் அவங்க நிறைவேற்றவங்க எந்திரிச்சு கேளுன்னு இஷாரா செஞ்சாங்க. அந்த பெண்ணும் எந்திரிச்சு நின்று கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய கோரிக்கை நிறைவேறிச்சு, நீ உங்க ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணியும் அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப உன்னை நம்புறாங்க, உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சொன்னாங்களா சொல்லு, அவங்க கூட அனுப்பிச்சிரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரி, அந்த பெண்மணி காத்துக்கிறாங்க, யாராச்சும் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. அப்புறம் ஒரு குழுவினர்கள் வந்தாங்க, அவங்க ஊரை சார்ந்த குழுவினர்கள். சரி, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தான், நான் இவங்க கூட போயிடுறேன் அப்படின்னு சுஃபானா சொன்னாங்க. சரி, நீ அவங்க கூட போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டகத்தையும் ஒரு ஆண் அடிமையையும் பயண செலவு ஒரு காசு கொடுத்து அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். இப்போ அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த குழுவினர்கள்
வேற திசை மாறி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஸ்ரீநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாலைவனத்துல போயிட்டு இருக்கும்போது சைத்தான் வந்து இந்த ஆணடிமை கல்பில போடுறான். நாம 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு அந்த சிஃபான்கிட்ட கேட்கறான். அப்போ அந்த அந்த சிஃபான் அவங்க சொல்றாங்க, நம்ம சிரியா நாட்டுக்கு போயிடலாம், போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருமணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவுக்கு போயிட்டாங்க. இப்ப அங்க போயிட்டு சொல்றாங்க, நாங்க அரச பரம்பரை சார்ந்தவர்கள், நீயோ ஒரு அடிமை, உனக்கும் எனக்கும் ஒத்து வராது, நீ போ, நான் உனக்கு உரிமை விட்டுறேன் போன்னு சொன்னாங்க. அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு சில நாளுடைய கடந்து போயிட்டுருச்சு. அதீப் இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாமதமாக இஸ்லாத்துக்கு வந்திருந்தாலும் அவரை அசைக்க முடியாத உறுதியுடன் ஈமான் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்ன, நாம கத்தி எடுத்து நீங்க இஸ்லாத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா கூட அவர் இஸ்லாத்தை விடாம அவரே திருப்பி கொடுத்துல இருப்ப அந்த மாதிரி உறுதியா இருந்தாங்க இஸ்லாத்துல. அதே போல ஒருவர் வந்து இந்த ஹாத்திம் தாயிட்ட வந்து கேட்கறாங்க, அதீப் இப்னு ஹாத்திம் அலி தான் கேட்கறாங்க, என்கிட்ட ஒரு திரகம் கொடுங்க தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இல்லை தர மாட்டேன் அப்படின்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க தான் வாரி வளர்ந்து மல்லலாச்சு, நீங்க இப்படி சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. அப்ப அதீப் இப்னு ஹாத்திம் அல்லாஹ் சொன்னாங்க, என்கிட்ட 1 திரகம்லாம் கேட்கக்கூடாது, 100 திரகம் 100 லட்சம் திரகம் அப்படின்னு கேளுங்க, நான் அப்பதான் நான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. இப்ப எந்த அளவுக்கு கொடை வள்ளல்ல பெரிய பரம்பரையாக அரசாண்ட பரம்பரையாக இருப்பார்கள் நண்பர்களே. அதீப் இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், கருப்பு கயிற்றிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை என்ற இறைவசனம் அருள பெற்ற பொழுது நான் ஒரு கருப்பு கயிற்றை வெள்ளை கயிற்றையும் எடுத்து என் தலையணைக்கு வைத்து நான் வைத்து கொண்டேன். இதை பற்றி என்னவென்று அவங்களுக்கு தெரியல, ஏதோ கனவு மாதிரி காண்றாங்க. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கருப்பு கயிறு என்பது கருத்து இரவின் கருமையும், வெள்ளை கயிறு என்பதின் கருத்து விடியலின் வெண்மையும் தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்படும் ஹதீஸ். எப்படி அதீப் இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழும் காலத்தில் கொடை வள்ளலாக இருந்தார்களோ அதே போல் நாமும் ஆகக்கூடிய பாய்த்தந்தால் புரிவானாக. ஆமீன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.